பின் டாக்டிஸ்ன்றது ஒன் ஆஃப் த பேசிக் டாக்டிஸ். ஃபஸ்ட்டு ஒயிட் மூவ், ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. ரூக் D7, அதாவது இந்த நைட்டால் அடிக்க முடியாது. இந்த நைட் பின் இது பேர் அப்சல்யூட் பின்னு பேர், தொடர்ந்து அடிக்க முடியாது. இந்த ரூக்கால் இப்படி அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாதுன்னா ரூக் கொண்டு கியூன் செக்மேட் ஆகிடும். ஸோ அடித்தா நெக்ஸ்ட் பிளண்டர் மூவ் இமீடியட்டாக செக்மேட் ஆகுது. இந்த சர்ப்ரைஸ் மூவ் ஆனதுனால இந்த இடத்துல மேட்டிங் அட்டாக் அவாய்ட் பண்ண முடியல. சப்போஸ் இவங்க எப்படி ஆடினாங்கன்னா பிளண்டர் மூவ் தான், இதை அடித்து செக்கு, இங்கே வச்சா அடித்து செக்மேட். இந்த கேமை பிளாக் பிளேயர் தோக்குறாங்க, ஒயிட் வின் பண்ணுறாங்க. ஒயிட் முதல் மூவ் விளாட்றாங்க. இது செகண்ட் பஸ்ஸில் பார்ப்போம். இப்போ இந்த பின்னுக்கு பேர் ரிலேட்டிவ் பின். இந்த நைட்டு தூக்குன்னா இந்த கியூன் லாஸ் ஆகும், இது ரிலேட்டிவ் பின். ஆனால் இந்த கேமில் ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க, கியூனை கொடுத்துட்றாங்க அடிக்க. பிஷப் B5 செக். இந்த கிங் வேறு எங்கேயுமே எஸ்கேப் ஆகாது, இங்கே ஒரே மூவ் தான் அவங்க வரணும். வரும்போது பிஷப் இன்டு கியூன், கிங் இன்டு பிஷப். இந்த பிஷப் வரைக்கும் கெயின் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு நைட்டை வின் பண்ணி இந்த கேமை பிளாக் பிளேயர் வின்னிங் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணுறாங்க. செஸ் பஸ்ஸில் 3 பார்க்குறோம். ஒயிட் ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க, இந்த பீஸை பின் பண்ணுறாங்க. நைட் C5, இந்த ரூம் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பான் புஷ் பண்ணால் இதை அடிச்சிடலாம்னு ஐடியாவில் இங்கே வைக்கிறாங்க. அப்போயும் கவலைப்படாமல் பானை புஷ் பண்ணுறாங்க. என்ன ஐடியானா அடிச்சுக்கோங்க, நைட் டேக் ரூட் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு பிரில்லியண்டான மூவ், பான் புஷ் செக் பாயிண்ட். இந்த கேமை ஒயிட் பிளேயர் வின் பண்ணுறாங்க. இந்த பின் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேமை ஒயிட் பிளேயர் செக் பாயிண்ட் பண்ணுறாங்க. பின் டாக்டிக்ஸ் பார்க்க போகிறேன். இந்த பஸ்ஸில் 2 டைப் பின்னும் இந்த பஸ்ஸில் வருது. இது வந்து அப்சல்யூட் பின், பான் இப்படி வர முடியாது. அப்சல்யூட் பின், இந்த ரூட் இப்படி வரலைன்னா கியூன் அட்டாக் ஆகும். இது ரிலேட்டிவ் பின். 2 டைப் பின் இங்கே இருக்குது. ஒயிட் ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. நைட் G6 செக்கு. இந்த பான் வந்து திறந்து அடிக்காது, லீகல் மூவ். இந்த பாண்டு இந்த ரூக்குண்டு பான் அடித்தா கியூன் லாஸ் ஆகும். கிங் இங்கே வந்தால் நைட் கேப்சர் கியூன் மெட்டீரியல் கெயின் ஆகுது. இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணுறாங்க, ஒயிட் வின் பண்ணுறாங்க. ஒயிட் பிளே ரூக் C1 இங்கே பின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த ரூக் பின்னாக இருக்குது. இந்த கியூனை வச்சு ரிலேட்டிவ் பின் பண்ணியிருக்காங்க. இவங்க கவுண்டர் பின் பண்ணுறாங்க. இங்கேருந்து கவுண்டர் பின் இந்த பிஷப்பை பின் பண்ணுறாங்க. ஆனால் இது கரெக்டான மூவ்னா கவுண்டர் அட்டாக் டிஸ்கவர் அட்டாக் பண்ணும்போது இந்த கியூன் லாஸ் ஆகும். ரூக் ரூக் கியூன் கேப்சர், கியூன் மெட்டீரியல் கெயின். இந்த கேமை பிளாக் பிளேயர் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணும்போது கவுண்டர் அட்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டில் எஸ் பார்ப்போம். செஸ் பதில் ஒயிட் டு பிளே. ஒயிட் ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட 2 பிஷப் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு நைட் தான் இருக்குது. 2 பிஷப் வச்சு செக்மேட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிஷப் ஹேங்கிங்கில் இருக்குது. இப்போ ஒரு அருமையான மூவ் ஒயிட் பிளேயர் விளாட்றாங்க. பிஷப் கிங் E5 விளாட்றாங்க. இந்த பிஷப்புக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நைட்டு இப்போ தூக்க முடியுமான்னு தூக்க முடியாது, அப்சல்யூட் பின் தூக்க முடியாது. கிங்கு விலை இங்கே போனால் பிஷப் கேப்சர் நைட். 2 பிஷப் வச்சு இப்போ செக்மேட் பண்ணுறாங்க, பார்ப்போம். கிங் இங்கே வராங்க. கிங் இங்கே வந்தால் கிங்குடைய எஸ்கேப் ஸ்கொயர் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இங்கே வரும்போது இங்கே வராங்க. ஒரு வெயிட்டிங் மூவ். கிங்கே உள்ள போகும்போது இந்த கிங் இங்கே வந்தால் பல இப்படி இங்கே தான் வரணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல, இங்கே தான் வரணும். இங்கே போகும்போது அப்போசிஷன்
கிங் இங்கே வரும்போது இப்போ கிங் இங்கே வந்தால் இந்த இடத்துல செக்மேட் பண்ணிடுவாங்க. அதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.